என்ன சாமி தேடுறீங்க? திருமாங்கலத்தை காணோமே. திருமாங்கலத்து காணுமா? ஏமா தட்டுல நீ தானே வச்ச? அந்த தட்டுல தாங்க வச்சேன். தேடு தேடுமா. வச்சத காணனா என்ன ஐயரே, கொஞ்சம் தேடுங்க ப்ளீஸ். எங்க தேடியும் காணலையே. ஐயோ திருமாங்கலத்தை காணோன்றாங்க, என்னப்பா பண்றது? தாலி காணுன்ற விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம், சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவா. நான் போய் அதே மாதிரி இன்னொரு தாலி வாங்கிட்டு வந்தேன். பார்வதி கேட்டா நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லு. நான் அனுப்பி விட்டுறேன். அப்பா நீங்க ப்ரோக்கர் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிடுங்க. சரி. என்னப்பாச்சு? ஆதி ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ப்ரோவோட ஃபோனும் நாட் ரீச்சபிளா? ஐசோ நீ மறுபடியும் அன்னைக்கு ட்ரை பண்ணு. சரி அருண். ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது அருண். எந்த நம்பர் கூப்பிட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. இந்நேரம் அம்மா வேற கோயில் பக்கத்துல போயிருப்பாங்க. இப்ப என்னப்பா பண்றது? நானும் கண்டினியூஸா அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆதி கோவில்ல இருக்கானா இல்ல வேற எங்கேயாவது இருக்கானான்னு தெரியலையே. கோவில் நெருங்கிக்கிட்டு இருக்கு. விழாவை சிறப்பிக்க ஆர்வமா இருக்கிற அந்த 3 பேரையும் இப்ப கதவை திறந்து விட்டா கரெக்ட். அவங்க வந்து கோவில்ல சேரதுக்கும் நாம அங்க பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். சொல்லிடுவோம். ஓப்பன் தி டோர். வனஜா அம்மா ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம போய் திறந்துருவோம். ஆண்டி கோயிலுக்கு வராங்கன்ற விஷயத்த பார்வதிக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும். அதுக்கு வேற வழி இல்லையா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வேற வழியே தெரியல ஐசு. பார்வதி பரம்பரை நகையை போட்டுக்க மாட்டேன்னு சொன்னான். நான் தான் அவளை கம்பல் பண்ணி போட வச்சேன். இப்ப அதான் பார்வதிக்கு பெரிய பிரச்சனையாக போகுது. அப்பா வேற வழியே இல்ல. லாக்க உடைச்சு வெளில போயிடலாமா? அருண் அது அவ்வளவு ஈஸி கிடையாது. வேற ஏதாவது வழி இருந்தா பாப்போம். நீங்க போங்கப்பா. ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சு? எப்படி? இவ்ளோ நேரம் திறக்காத கதவு இப்ப மட்டும் எப்படி திறந்துச்சு? இது எல்லாமே வனஜாவோட சதி தான். உடனே கிளம்பி வந்துடக்கூடாதுன்னு வனஜா தான் இப்படி பண்ணிருக்கணும். பாத்தீங்களாப்பா, சித்தி இன்னும் திருந்தவே இல்ல. அவங்கள பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. வாங்க கிளம்பலாம்.
போயிட்டு சீக்கிரம் வந்துருப்பா. துளசி வச்சிருக்கல? நீ போய் எடுத்துட்டு வாங்கதான் இருக்கு. இந்த கோவில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வணக்கம். இதான் அந்த அலங்காரம். கும்பிட்டுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம். அம்மா நீங்க உட்காரணுங்கிறதுக்காக விஐபி சேர் ஆர்டர் பண்ணிருந்தேன், கொண்டு வர சொல்றேன். இல்ல, ஏய் சேர்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாமிக்கு முன்னாடி சேரெல்லாம் போட்டு உட்கார கூடாது, அது தப்பு இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் சாமியும் ஒண்ணுதான். என்னது? அதுல தப்பே இல்லம்மா. கடவுளும் மனிதனும் எப்பவுமே ஒண்ணாக முடியாது. அப்படியெல்லாம் சரிசமமா சொல்லாதீங்க. நான் நிக்கிறேன். எவ்வளவு பெரிய மனசுமா உங்களுக்கு. ஜானகி, ஜானகி. என்னங்க? ஜானகி, இவங்க தான் நான் சொன்ன மேடம். வணக்கங்க. வணக்கம். பார்வதி வீட்டு போட்டோல இந்த அம்மா தானே இருக்காங்க? என்ன அப்படியே நின்னுட்ட? அம்மா வந்திருக்காங்கல்ல, குடிக்க ஏதாவது கொண்டா. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு எங்க அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாண நாள் கொண்டாட போற ஜோடி எங்க? அவங்கள வர சொல்லுங்க, அக்கா வாழ்த்தணும்ல. தம்பி ஏதோ வேலையா வெளியே போயிருக்காரு. பொண்ணு இங்கதான் இருக்கு, கூட்டு வர சொல்றேன். ஜானு, பொண்ணை கூட்டு. அதோ கூட்டிட்டு வரேங்க. வரட்டும் வரட்டும். ஆதி வேற சீக்கிரம் வரணுமே, அவன் வேற வரலையே. எங்க போயிட்டா இந்த மூத்த மருமக? சீக்கிரம் வந்து அர்ச்சனைய வாங்கிக்கோ. போச்சுடா, இந்த நேரம் பார்த்துதான் அவளுக்கு போன் வரணுமா? ஹலோ, அம்மா, என் பொண்டாட்டி பக்கத்துல மகாலட்சுமி மாதிரி நடந்து வராளே, அவதான் பொண்ணு. உங்க தலைவலிக்கு கூட ரசம் வச்சு கொடுத்தாலே, அது இவதான். பார்வதி, என்ன அங்கே நின்ட்ட? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அங்கே நெல்லு. என்னாச்சு மேடம்? ஏன் பார்வதி பார்த்தோன்னே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கு பார்வதி முன்னாடியே தெரியுமா? டென்ஷன் ஆகாம இவ எங்க அக்காக்கு செஞ்ச துரோகத்துக்கு டென்ஷன் மட்டும் ஆயிட்டு இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இவளை எல்லாம் என்னம்மா சொல்றீங்க? பார்வதியே மேடத்துக்கு தெரியுமா? அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டா? என்ன துரோகம் பண்ணான்னு வேற கேக்குறீங்களா? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தசரதனுக்கு ஒரு ராமங்கிற மாதிரி எங்க அக்காவையும் ஆதியும் அந்த அளவுக்கு பெருமையா பேசுவாங்க.
அப்படி இருந்த அம்மா புள்ளைய பிரிச்சு ஆதிய மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டை விட்டு கூட்டிட்டு ஓடி போனவ இவ. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. ஆ, வாங்க வாங்க. எங்க வந்தீங்க? பார்வதி ஆதித்யா கல்யாண நாளை சிறப்பிக்க வந்திருக்கீங்களா? பாத்தீங்களாக்கா, உங்களுக்கு தெரியாம இவங்க 3 பேரும் இங்க வந்து கொண்டாட்டம் போடுறதுக்கு பிளான் போட்டு வந்திருக்காங்க. அக்கா, இவ காதல கழுத்துல கையில போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்து பரம்பரை நகை மாதிரியே இருக்குல்லக்கா. அப்போ இந்த நகை இவ போட்டிருக்கான்னா நேத்து நைட்டு ஐஸ்வர்யா உங்ககிட்ட கொடுத்தாளே அது? அந்த நகை ஒரிஜினலா இல்ல இப்ப இவ போட்டிருக்கிறது ஒரிஜினலா? ஒண்ணும் புரியலையக்கா. உண்மையை சொல்லு. இந்த நகை உன்கிட்ட எப்படி வந்தது? இது உண்மையானதா இல்லையா? இது ஒரிஜினல் நகைதாமா. அப்படி சொல்லுடி. அப்படின்னா நேத்து நைட்டு ஐஸ்வர்யா எங்க கிட்ட கொண்டு வந்து காமிச்ச நகையெல்லாம் பதில் சொல்லு ஐஸ்வர்யா. சொல்லுமா ஓட்டலு. ஆமா ஆண்டி. வீட்ல இருக்கிற மொத்த பணமும் நகையும் நீ தூக்கி கொடுத்திருந்தா கூட நான் போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா நான் என் உயிருக்கு மேல மதிக்கிற என் பரம்பரை நகைய தராதரம் இல்லாத ஒருத்திக்கு, அதுவும் நான் ஏத்துக்காத ஒருத்திக்கு நீ தூக்கி கொடுத்திருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஐஸ்வர்யா? இப்படி திருட்டுத்தனமா என் பரம்பரை நகையை போட்டுக்கிட்டா நீ என்னோட மருமகளாயிட முடியுமா? இப்படிப்பட்ட குணம் இருக்கிற நீ இந்த ஜென்மத்துல என் மருமகளாக முடியாது. அதுதானே வேணும். நீ பாவம், நல்ல பொண்ணு. இப்படி உன் மேல கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நகை விஷயத்துல அது சுத்தமா போயிடுச்சு. மேடம், உங்க குடும்ப விவகாரம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணு. வந்துட்டீங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்களேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக இப்போ அமைதியா போறேன். நீ என்னடி இதான் சாக்குன்னு அமைதியா நிக்கிற? கழட்டு எங்க பரம்பரை நகையெல்லாம். கழட்டுறீனா?
ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்ன சார் ஆச்சு? நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? எங்க கல்யாண நாளை நீங்க சிறப்பா கொண்டாடின மாதிரி உங்க கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இவர் ஏற்பாடு செஞ்ச ஒரு விஷயம் தப்பாய் போச்சு தம்பி. என்னாச்சுங்க? அது வந்து தம்பி, இப்படிப்பட்ட குணம் இருக்கிற நீ இந்த ஜென்மத்துல என் மருமகளாக முடியாது. சரி சார். பார்வதிங்க அதோ அங்க உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. சரி இருங்க சார், வந்துடுறேன். கல்யாண நாளதுமா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிட்டேன் மாமா. அம்மாவோட சம்மதம் இல்லாம பரம்பரை நகையை நான் போட்டிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நகை விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சம்மதம் இல்லை. நீ ஆசைப்பட்டதால தான் சம்மதம் சொன்னேன். இந்த நகை எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துருச்சு. இனிமேல் அதை பத்தி பேச வேண்டாம். சாமியோட திருக்கல்யாணம் பாதிலேயே நிக்குது. முதல்ல சாமி கல்யாணத்தை முடிக்கலாம். வா. சரி மாமா. தம்பி, அந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் உங்க அம்மான்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிருப்பா சார். பார்வதி என்ன சார்? நீ என்ன மன்னிச்சிரு. ஐயோ என்ன இதெல்லாம்? ஏன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு முதல்ல சாமி கல்யாணத்தை நடத்த. சரிம்மா, சொல்லிட்டாங்க. நீங்க கல்யாணத்தை ஆரம்பிங்க. அப்படியே பேஷா. அப்படியே ஆரம்பிக்கலாம். எல்லாரும் திருமாங்கல்யத்தை பார்த்து தொட்டு பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. கெட்டு வேணும், கெட்டு வேணும். இந்த ஆட்டையை காட்டுக்கு கொண்டுருப்பா. இவ்வளோ அளந்த உத்தமன் பேர்பாடி இந்தாங்க 2 பேரும் மாலை மாத்திக்கங்க.